ஃபேஸுக்கு நேரா சிரிச்சாச்சு, நக்கெல்லாம் பண்ணியாச்சு. ஆனா அது உண்மைதானா? என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, நமக்கு பார்க்க கோவமா இருக்கே. ஏன் நமக்கு கோவமாகுது? ஏன்னா நம்மளை அள வச்சிருக்காங்களே, நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. கண்டிப்பா இருக்கும்ல உங்க மனசுக்குள்ளார. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க என்னதான் சிரிச்சுட்டே இருக்கட்டுமே, அந்த சிரிப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீடிங் கொஞ்சம் கியூரியஸா இருக்கும்னு நம்பலாம். பிகாஸ் எனக்கு அப்படிதான் ஒரு இன்ட்யூஷன் வருது. ஸோ பார்த்துருவோம் நம்ம ரீடிங்குள்ளார போயிட்டு. ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் இருக்க போகுது, அதுக்கப்புறம் பிக்கப் ஆயில். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. இது எல்லாம் காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. பர்சனல் ரீடிங்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்சன் இது வந்து நான் ரெண்டு சைடுமே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நீங்களுமே அதே நிலைமையில தான் இருக்கீங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு இப்போ ஒரு பப்ளிக்கா போறீங்க, நிறைய பேர்கிட்ட பேசுறீங்கன்னா சிரிக்கிறீங்க, ஒரு ஹாப்பி ஸ்மைல் காமிக்கிறீங்க. இல்லை உங்க லைஃப்ல வந்துட்டு நீங்க பாஸ்ட கடந்து வந்திருந்தாலும் சரி, ஒரு ஹாப்பி ஒரு சிரிச்சாலும் சரி, அந்த சிரிப்புக்கு பின்னாடி உங்களுக்குமே ஒரு சில அழுகைகள் இருக்கே, ஒரு சில கண்ணீர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதை சாதிச்சிட்டீங்கன்னாலுமே அந்த சிரிப்பு கொஞ்ச நேரம் தான் நிக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணீர் தான் அதிகமா இருக்கு. இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். இந்த நபர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க லைஃப்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்றபடி ஒரு பக்கம் நினைச்சாலும் சரி, பட் இன்னொரு பக்கம் பார்க்கறப்போ வந்துட்டு அவங்களுக்கு பயம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பர்சன் வந்துட்டு அவங்க லைஃப்ல உங்களை விட்டுட்டு இல்லை உங்களை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போயிருந்தாங்கன்னா ஒரு இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப செல்ஃபிஷ். ஸோ ஒரு சரியான பாதையில போய் இந்த அளவுக்கு வந்திருக்காங்களா, இப்படி இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு வழி எடுத்து தான் அவங்க வந்து போய் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியில என்னதான் மற்றவங்களை இன்சல்ட் பண்ணினாலும், ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி காமிச்சிட்டாலும் மனசுல பயம் இருக்கும். ஏன்னா எதுவுமே கரெக்டான வழியில போய் அவங்க இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டு தான் வந்து அவங்க போய் அடுத்த ஒரு ஹாப்பி லைஃப்ங்கிற மாதிரி ஒரு லைஃப்ல போய் உட்காந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க உடனே வந்துட்டு டக்குன்னு கோவத்தெல்லாம் ட்ரிகர் ஆயிடாதீங்க. என்னடா நம்மளை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு போய் உட்காந்து சிரிக்கிறாங்களே, எனக்கு சிரிக்கிறத பார்த்தாவே கோவம் வருதே அப்படின்ட்டு நீங்க வந்து டென்ஷன் ஆயிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியாம கிடையாது, இந்த பர்சன் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன் வந்து இன்னும் திரும்ப வரல நம்மக்கிட்ட, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. ஏன்னா நீங்க நிறைய கேட்ட கேள்விக்கு பதிலே இன்னும் சொல்லலை. மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க, மெசேஜை பார்த்துருப்பாங்க, ஆனால் ரிப்ளை இல்லை இல்லையா? மறைமுகமா பிளாக்ல இருந்தாலும் நீங்க மறைமுகமா ட்ரை பண்றீங்கன்னு தெரியும், தெரியாம இல்லை, பட் ஸ்டில் அமைதியா இருக்காங்க. ஏன்? நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேனே ஏன்? சரி, இந்த பர்சனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. ரொம்ப தெளிவான நபர் தான், அவங்க ஒன்றும் ஏமாலியெல்லாம் கிடையாது. ஸோ திரும்ப வந்தா என்ன நடக்கும்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம செஞ்சதுக்கே நிறையா ஒரு கார்மிக் இதை நம்ம பார்க்க போறோம். இன்னும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணி நம்மளால ஒரு பர்சன் மறுபடியும் அழுதாங்கன்னா அது நமக்கு திரும்ப வந்துடும். சரி, அதெல்லாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு. நல்ல தெளிவான கல்குலேஷன்ஸோடைய நபர் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு அந்த பர்சனை மறுபடியும் இப்போ ஒரு சில பேர் எனக்கு வேண்டவே வேண்டான்னு உட்காந்துருக்கீங்க, பட் வேற ஒரு சில பேர் வந்து ஆசைப்படுறீங்க. பட் அப்படியே வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலுமே நீங்க இப்போ இருக்கக்கூடிய பர்சனாவோ இல்லை அவங்க இருந்தப்போ அந்த பாஸ்ட்ல இருந்த பர்சனாவோ கூப்பிட்டா வரவே மாட்டாங்க, எஸ்கேப் தான். ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்க. ரொம்ப வார்த்தைகள்ல எல்லாத்துலயுமே இந்த டைம் ரொம்ப கவனமா இருக்காங்க. அதாவது அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும்.
உங்க கூட இருந்தப்போ முன்னாடி ரொம்ப ரியலா இருந்திருப்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்திருக்காது, அவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா உங்க விஷயத்துல பண்ணது அதுக்கப்புறம் நடந்ததுல அவங்க நிறைய மறைக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய பொய்கள், நிறைய விஷயங்கள் மறைச்சாகணுங்கிற ஒரு இடம். அது எவ்வளோ ப்ரெஷருங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. எங்க இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோ, எங்க நம்ம வந்து இது பண்ணிடுவோமோ, மாட்டிக்குவோமோ, so many things. ஓகேங்களா, பார்ப்போம். சரி, அதாவது அந்த பர்சனோட லைஃப்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்களா, எல்லாம் தூக்கி விடுறவங்க இருக்கிறாங்களான்னா ரொம்ப ரேர் என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. சொல்லலாம் இவங்க தான் அவங்க தான் சொல்லலாம், ஆனா அதுவுமே ரொம்ப ரேருன்னு தான் சொல்லுவேன். அவங்களுமே முழுமையா இருக்க மாட்டாங்க. அவங்கள சுத்தியே நிறைய நெகட்டிவ் பீப்புள் தான் இருக்காங்க. இவங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி என்ன ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்களோ அதை இவங்க கிட்ட இருந்து ஏமாத்திட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸ்ல தான் வந்து இவங்க இருக்காங்க. ஸோ அதனால அவங்களே பயந்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்க லைஃப்ல ஒரு குட் சோலுங்கிறதே இல்லை. ஆனா இவங்க ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டுங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்னா இவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, இந்த ஓவர் நைட்ல வந்து எல்லாமே கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு கிடைச்சிருக்கும். ஸோ அதுல வந்துட்டு பாசிட்டிவ் கரெக்டாக போகிறோம், பாசிட்டிவாக நினைப்போம், எது இப்படி வேணா அப்படி வேணான்னு அவங்களே வந்து சமாதானப்படுத்திக்கிறாங்க நிறைய இடத்துல. அவங்களுக்கு 2 வெர்ஷன் இருக்கு இப்போ. ஓகேங்களா, 2 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று டார்க்னஸ் இருக்கு, இன்னொன்று பிரைட்னஸும் அவங்க கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கும். பிரைட்னஸ்ங்கிறது என்ன, அந்த வெளிச்சம், அந்த பிரைட், அந்த சூரிய வெளிச்சம் எங்க வருது, மற்றவங்க இப்போ நீங்க இல்லை வேற யாரோ பார்க்குறீங்கன்னா மற்றவங்க முன்னாடி அந்த பிரைட்னஸ் வருது. தனியாக இருக்கிறப்ப தான் வந்துட்டு எவ்வளோ யோசனைகள் அவங்க மனசுக்குள்ள இன்னர் செல்ஃப் எவ்வளோ டார்க்கா இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஒரு கோல் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த கோல் அவங்க முடிக்கணும். அது வரைக்கும் அவங்களுக்குள்ளேயுமே இந்த போராட்டம் இருக்கும். உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை ஏமாத்தி அவங்க வெளியே சந்தோஷமா இருக்காங்க நீங்க 1000 சொல்லலாம், பட் அவங்க கோல் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குதுதான். சரி, ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், கர்மா அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணதுக்கு நடக்கணும், எனக்கான நியாயம் கிடைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அது ஆல்ரெடி இங்க சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரேடியா எல்லாமே கிடைக்கணும் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருக்கு, படிப்படியா சைலண்டா வருது, ஸ்லோவா. அது உங்களுக்கு தெரியல, அதுதான் இந்த கோபம். ஏன்னா அவங்க நல்ல ஒரு தெளிவான ஆள். அவங்க எல்லாத்தையும் ரகசியமா தான் பண்ணுவாங்க. கஷ்டப்படுறோங்கிறதையுமே ரகசியமா தான் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு தெரியாதபடி தான் இருக்கும். ஏன்னா உங்க சைட்ல இந்த மியூச்சுவல் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, உங்க 2 பேருக்கும் பொதுவான நபர்கள், அவங்களே வந்துட்டு ஒரு அவங்ககிட்டே இவங்க வந்து டிஸ்டன்ஸா இருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு விஷயம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னைக்காவது திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்னா ஒரு ஒரு டெஃபினெட்லி இவங்க உங்க பாஸ்ட் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பாஸ்ட்ல கண்டிப்பாக உங்களை பார்ப்பாங்க, அதில் நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா, அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வார்த்தைகள், அவங்க பேசுனது எல்லாமே உங்களை காயப்படுத்தி இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். நீங்க பேசின வார்த்தைகளும் அவங்கள வந்து காயப்படுத்தி இருக்கு ஏதோ ஒரு வழியில. அதாவது இது என்னன்னா நீங்களுமே கோவக்காரங்க தான். கோவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கும் பொறுமையா தான் இருப்பீங்க, பட் ஒரு எல்லை தாண்டிருச்சுன்னா நீங்களும் ரொம்ப கோவக்காரங்க. உங்களோட வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பு, உங்களோட டங்க் வந்து அவ்வளோ ஷார்ப்பு. நீங்களும் கோவம் நார்மலா பேச மாட்டீங்க, பட் கோவம் வந்துருச்சுன்னா அப்படியே பேசுற வார்த்தைகள் ஆப்போசிட்ல கேட்கறவனை அள வைக்கிற அளவுக்கு பேசி விட்டுருவீங்க. பட் இன்னும் அது கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து ரிக்ரெட் பண்ணுவீங்க, பேசியிருக்க தேவையில்லையோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு. நீங்க வந்து ரிக்ரெட் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சிட்டு திரும்ப போகலாம், மறுபடியும் போய் பேசலாம், மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அவங்க வந்து பிடிவாதம், அவங்க பேசுறது வந்து அவங்க கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க பேசிட்டீங்க அவ்வளவுதான், உடனே வந்துட்டு ஒரு டிராமா. இந்த பர்சன் வந்து எப்படி தெரியுமா,
அவங்களாவே எல்லாமே பண்ணிக்குவாங்க, கடைசியில் அவங்களாவே கஷ்டப்படுவாங்க, அவங்களால அவங்க கூட இருக்கவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துருக்காங்க அவங்க. இந்த நபர் ஃபுல்லி பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஃபுல்லி நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களோட இந்த ரீசனை இடையில வந்த மாற்றங்களாக இருக்கும். ஓகேங்களா? இவங்களை யாரோ ரொம்ப வந்துட்டு இப்போ மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க மைண்டில் போட்டு அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி தேர்ட் பார்ட்டின்னு சொல்லலாம், இல்லை வேற அவங்க சைடில் இருக்கிற நபர்கள்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வேலை ப்ரெஷராக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பாஸ்ட் விஷயங்களாக இருக்கலாம், மேபி உங்களோட விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியுது. பார்ப்போம். ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க லைஃப்பில் நிறைய பீப்புள் இருந்திருந்தாலும் யூஆர் வெரி ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்பெஷல் தான். எல்லா வழியிலையும் நீங்கள் ஸ்பெஷல்ன்றதை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்துலையாவது ஸ்பெஷல்னு சொல்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க விட்டுட்டு போனாலும் சரி, அவங்களோட அந்த தாட்ல இருந்து, அவங்க நினைப்புல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணல. என்னதான் சண்டை போட்டுட்டு போனாலும் சரி, அது இருக்கும். அது ஒரு நல்ல வழியில இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்க மேல ஒரு கோவத்தில் இருந்தாலும் சரி, அந்த தாட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அந்த மெமரிஸ் அப்படின்றது இருக்கும். ஜஸ்டிஸ் வந்தாச்சே. நான் இந்த மாதிரி ரீடிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது ஆல்ரெடி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அதே தான் அழகாக வந்திருக்கீங்க. உங்களுக்கு செஞ்ச விஷயம் அவங்க ஏதோ ஒரு வழியில் தப்பு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக வந்துட்டு ஒரு சில பேர் வந்து திரும்ப சொல்லுவாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்போ வந்து ஏன் நேரடியாக பேசலை, ஏன் நேரடியாக வந்து சாரி கேட்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேள்வி எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க நான் தான் பிகினிங்லேயே சொல்லியாச்சு, ஃபேஸுக்கு முன்னாடி ஜாலியாக இருக்கிறேன், உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் லைஃப் பெட்டர், சூப்பர், டாப் அப்படின்ற மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன லைஃப்ல இருக்காங்கன்னு. ஓகே, பிகாஸ் ஜஸ்டிஸ் கர்மா அப்படின்னு வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கலி சைலண்ட் பெயின் ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப், இந்த நபரை குறிப்பிட்டு நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டீங்களோ, இவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஸோ அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். அவங்க உங்களுக்கு என்னென்ன வழியில் எப்படியெல்லாம் வந்துட்டு கஷ்டங்களை கொடுத்தாங்களோ, யாரை வச்சுட்டு அந்த கஷ்டங்கள் கொடுத்தாங்களோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? யாருனால யாரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்தாங்களோ அவங்களாலே இல்லை அவங்க சைடாலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்குள்ளேற நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நான் இப்போ அகெயின் சொல்றது தான், சிரிக்கிறாங்கன்னு நீங்க ட்ரிகர் ஆகாம அதுக்குள்ளார கண்ணீரா, ஐயோ என்ன இருக்கு, நான் தெரிஞ்சுக்கணுமே, இப்போ நான் இதுக்குள்ளார எப்படி நான் போய் விஷயத்த நான் எடுக்க போறேன், யாரை நான் பிடிக்க போறேன்னு கியூரியாசிட்டிக்குள்ளாரெலாம் போவாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத டைவர்ஷன் உங்க லைஃப்பை விட்டுட்டு. ஓகேங்களா? ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஒரு ஹாப்பி அண்ட் அடுத்த கட்டம் அப்படின்ற மாதிரி நகர்ந்துட்டு போறது பெஸ்ட். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி வந்து நிறைய டிராமாஸ் இருந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இது உங்களை மாத்தின ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். உங்களுக்கு லைஃப்னா, அதாவது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததோ, ஒரு ஃபேண்டசி சொல்லுவோம்ல, அதாவது ட்ரீம் வேர்ல்டு மாதிரி, இந்த டிஸ்னி வேர்ல்டு, இந்த ட்ரீம் ஃபேண்டசி எல்லாம் இருக்கும்ல, அந்த டிஸ்னி கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்பி அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபேண்டசியான ஒரு டைம்லலாம் இருந்திருக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனது கடைசியில் வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்துருக்கோம், பீப்புள்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துருக்கோம் இந்த பாண்டிங்கை. ஸோ அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன் உடைய பாண்டிங் தான், அதாவது ரொம்ப சவால்கள் நிறைஞ்ச ஒரு பாண்டிங் தான் இது. அவ்வளோ ஈஸின்லாம் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு லவ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு வெறுப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் தான் இது. டு பி ஃப்ரேங்க், நான் இந்த கார்டு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இது வச்சிருந்தப்போவே வந்துட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். இந்த கார்டு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வந்து கனெக்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமுமே வந்துட்டு இந்த கார்டு வந்து வருது. என்ன மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு, இது உங்களுக்கு எடுத்தது. You may not always understand why certain things happen. However, there is always a higher purpose to the events in your life. Through turmoil,
a blessing will soon be revealed. Peacefulness. See, ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, நல்லா தானே இருந்த, ஏன் சண்டை போட்டாங்க, ஏன் இப்படி, ஏன் அப்படின்னு ஆயிரம் விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக வந்தது தான் இது. ரொம்ப குழப்பாதீங்க. ஏன், எதுக்கு, எப்படி, என்ன அப்படின்றத வேண்டாம். அந்த கால்குலேஷன்ஸே வேண்டாம். ஓகேங்களா? நடந்தது உங்க கண்ட்ரோல்ல மீறி நடந்த விஷயம். இப்போ ஈவன் இந்த பாண்டிங்கே பிரிஞ்சு போயிருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், இல்லை என்னன்னே புரியாத ஒரு புதிரா இருக்கலாம். ஆனால் அதில் எதுலையுமே உங்க பங்கு இருக்காது. அவங்க செஞ்சது திடீர்னு நடந்தது. ஏன் இப்படி நடந்துச்சு, இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜஸ்டிஸ்ன்னு வந்துருச்சு. அதோட இதுல உங்களுக்கு பிளஸ்ஸிங்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க வெளியே வாங்க, உங்க லைஃபை பாருங்க. இதுக்கான ஆன்சர் உங்களோட ஜேர்னியில போக போக தானா தெரிய வரும். இதுக்கே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு கிளியரான பிளெஸிங்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அலாங் வித் தட் வந்தாச்சு. ஸோ வேற என்ன மெசேஜஸ் பார்த்துருவோம். பிக்கப் பைல போய் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 3 பைல் என்ன எடுப்போம்? ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1க்கு இந்த எல்லோ கலர் பாக்ஸ் நான் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு இந்த பர்கர் ஷார்ப்னர். ஆக்சுவலி எனக்கு இது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே லோக்கல் ஷாப்பில் தாங்க நான் வாங்கினேன். ஆன்லைனில் தேடி பாருங்க, கிடைக்கும் பர்கர் ஷார்ப்னர். அண்ட் பைல் நம்பர் 3க்கு இந்த ப்ளூ கலர் டின் பாக்ஸ். ஓகே, ஸோ நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். இந்த மாதிரி க்யூட்டான ஒரு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டேஷ்னரி இந்த க்யூட்டாக இருக்கிறது. ஓகே, நம்ம ரீடிங்குள்ளார போவோம். ஸ்டேஷ்னரியில் கிடைக்குங்க, இங்கே லோக்கலில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைனில் தேடி பாருங்க. ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். ஸோ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் இப்போ கொடுக்கறது இல்லை, பட் ஸ்டில் ஐ ட்ரை டு கிவ். லேட் ஆகும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே, இந்த பர்சன் இப்ப சரியா தூங்குறாங்களா? நிறைய யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க இந்த டைம்ல இல்ல வரக்கூடிய ஏதோ ஒரு நியர் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயத்துல போய் சிக்க போறாங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா அதுல அவங்களோட பேர் எங்கேயோ கெடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவங்க நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரியும் இருக்கும். அது அவங்க வேலை விஷயம் இல்லை, பர்சனல் இல்லை, அவங்களோட வேற எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு சில பீப்புள் அவங்களுக்கு எதிராக திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அது மாதிரி ஏதோ அவங்க பண்ணிட்டு இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க சீக்ரெட் நிறைய வச்சிருக்காங்க. சரிங்களா? உங்ககிட்ட மறைச்ச சீக்ரெட் அதை விட நிறையவே இருக்கு. அண்ட் இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. சம்டைம்ஸ் உங்க மெசேஜஸ் பார்க்கல, உங்களுக்கு கண்டுக்கல அப்படி நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அவங்களோட பிரச்சனைகள் அங்க வேற ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு இவங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கலாம். ஸோ சம் ப்ராப்ளம்ஸ் மேபி. ஆனா அது ஒரு சில பேர் உங்களுக்கு தெரியவும் வாய்ப்புகள் இருக்கும். லைக் இதுதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க உங்க கூட இருந்தப்போ டைம்லயுமே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இது ஒரு சில பேரோட விஷயத்துல மேட்ச் ஆகும். பார்ப்போம்.
சரி, இவங்க வரக்கூடிய டேஸ்ல வந்து இந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுங்க, ரொம்ப பெரிய ஹெல்ப் தேவைப்படும். அந்த ஹெல்ப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க பை ரேர் சான்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதே வந்து ஒரு ரேர் சான்ஸா இருக்கும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்களோட இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்னால நிறைய பேர், இப்போ பாஸ்ட்ல உங்களையும் சரி நிறைய பேர் வந்துட்டு இவங்க ரொம்ப கேஷுவலா எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த டைம் என்னன்னா, இவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணவங்க எல்லாருமே ஒரு சில பேர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர் திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. இவங்க யார் வந்து ப்ரீஷியஸ், யாருக்காக உங்ககிட்ட பர்டிகுலரா குறிப்பிட்டு சண்டை போட்டாங்களோ அவங்களே ஏதோ ஒரு விஷயத்துக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இது என்னன்னா, இப்போ இந்த உதவிகளை அவங்க ஆளுங்க கிட்டே அவங்களால கேட்க முடியாது. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா பார்ப்போம், அதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்குமா? யோசிப்பாங்க, ஆக்சுவலி யோசிப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய யோசனைகள் இருக்குங்க, நிறைய இடங்கள் அவசரப்பட்டுட்டோமேன்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்காங்க. சிரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை, அது ஒரு சில கண்ணீர், ஒரு சில அழுகைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு யூஸ்வலி வந்து நைட் டைம்ஸ், அந்த லேட் ஈவினிங்ஸ் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். சரி, எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் ஒரு தனிமைங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு லவ், முழுமையான ஒரு 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 அட்டென்ஷன் சொல்லலாமா, அது எல்லாத்தையும் நீங்க தான் கொடுத்தீங்க. முழுமையா அவங்கள பார்த்துக்கிறது, கவனிக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு செஞ்சது நீங்க. அந்த டைம்ல அது பெருசா தெரியல, இப்போ அது தேவைப்படுது, அந்த அந்த கவனிப்பு தேவைப்படுது. ஆனா அது அப்பப்போதான் கிடைக்குது, சம்டைம்ஸ் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அதாவது இந்த அளவுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சு அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வச்சீங்க, கஷ்டப்பட்டவங்களை தூக்கி நல்ல லைஃப்ல கொண்டாந்து வச்சீங்க. ஆனா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே இருக்கட்டுமே, நல்ல ஜாப் இருக்கட்டும், நல்ல கரியர், மணி எல்லாமே இருக்கட்டுமே, அதுல எல்லாம் முன்னுக்கு வந்திருக்கட்டுமே, பட் அந்த ரியல் கேர், அந்த ரியல் லவ் காணோம். அதுதானே முக்கியம். அட் த எண்ட் ஆஃப் தி டே கடைசியில் அதுதானே முக்கியம். ஸோ சம்திங், ஏதோ ஒரு விஷயம் அவங்க தேடுறாங்க, அவங்களுக்குள்ள தேடுறாங்க. அவங்கள சுத்தி ரொம்ப தேடல்கள் அதிகமா இருக்குது. என்னன்னா வெளியில வந்து நல்லா இருந்தாலும் சரிங்க, ஒரு சிரிச்சுட்டு இருந்தாலும் சரி, மனசுல இருக்கிற அந்த அழுத்தங்கள் நிறைய இருக்கு, நிறைய கேள்விகள் அவங்க அவங்களவே கேட்கறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட சொன்னாலும் சரி, இதுல விஷயம் என்ன தெரியுமா, அதாவது இப்ப கொஞ்சம் எனர்ஜி மாறி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க, நீங்க ரொம்ப கோவத்தில் இருக்கலாம். இந்த வீடியோ பைல் நம்பர் 1 எஸ்பெஷலி பயங்கர கோவக்காரங்களா இருப்பீங்க, ரொம்ப கோபமா இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, வேணும் வேணும் உங்களுக்கு, அதெல்லாம் பாவெல்லாம் பார்க்க கூடாது, வேணும், நல்லா வேணும். விஷயம் தெரிஞ்சா இறக்கமே பட மாட்டீங்க, அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கீங்க, பைல் நம்பர் 1. ஸோ இது என்னன்னா அவங்களுக்கு அந்த கோவத்தை தாண்டி வீக்னஸ் அதிகமா இருக்கு, ஓகேங்களா? ஆனா நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். இப்ப அவங்களுக்கு தேவையான அந்த உதவியை உங்ககிட்ட கேட்டா கிடைக்கும்னு தெரியும். ஆனா திரும்பி வந்தோம், திரும்பி ஏதாவது பேசணும்னா நீங்க என்ன கேள்விகள் கேட்பீங்கன்னு தெரியும், கோவமா டீல் பண்ணுவீங்கன்னு தெரியும், உதவி செய்யவே மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ பார்ப்போம். Pile number 1. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு மெசேஜ். நீங்க வந்து இப்போ இந்த வரக்கூடிய டைம் பீரியட்ல உங்களோட ஜேர்னில ஒரு பர்சன் வரலாம். அவங்க புது நபரா இருக்கலாம், இல்ல பழைய நபரா கூட இருக்கலாம். ஆனா இந்த நபர் இருந்த வரைக்கும் அவங்க உங்க லைஃப்ல இல்ல, வரல. ஆனா இனி வர வாய்ப்புகள் இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்க லைஃப் ஃபார்வர்டா போறதுக்கு, அடுத்த கட்டன்னு நகர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அவங்களோட லைஃப் ஏதோ ஒரு
அது நகர்ந்து போற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல நிறைய செக்மேட்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய அந்த சுத்தி இருக்கவங்க ஏதாவது ஒரு செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நபர் ஒரு வேகத்துல இருப்பாங்க. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா சுத்த அப்படியே எனர்ஜியில 0 லெவல்ல இருக்கும். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் 100 200 தாண்டிட்டு போகும். ஒரு நிதானம் இல்லை அங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் பத்தி என்ன ஏதுன்னு 1000 கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணாதீங்க. அந்த எல்லோ கலர் நான் எப்பயுமே சொல்லுவேன் வெரி பாசிட்டிவ். ஸோ இந்த கலர் மாதிரி பிரைட்டா இருங்க. லுக் அட் இந்த எல்லோ பாருங்களா, அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி பிரைட்டா வந்துட்டு லைஃப் லீடு பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிறது ஜஸ்டிஸ் தானே, அது ஆப்வியஸ்லி வந்துட்டு அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா பயல் நம்பர் 1க்கு லாங் வே டு கோ. இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும், நிறைய அனுபவங்கள் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பர்கர் ஷாப்னா பார்ப்போம் உங்களுக்கான ரீடிங். பயல் நம்பர் 2. ஓகே, பயல் நம்பர் 2. சரி, இந்த பர்சன் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க ஏமாத்திருப்பாங்க. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு, அது ஒரு மணியா இருக்கலாம், இல்ல நிறைய விஷயங்கள் ஏமாத்திருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இமோஷனல் லெவல்ல. நீங்களும் வந்து அவங்களோட அந்த கண்ட்ரோல்ல ரொம்ப இருந்திருப்பீங்க. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்க நீங்க ஒரு இன்னசென்ட், ஒரு குட் சோல். அதாவது இன்னசென்ட்ங்கிறத தாண்டி ஒரு குட் சோல். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூரான ஒரு லவ் இருந்தா போதும். அப்படியே தாராளம், அப்படியே செய்வீங்க, நிறைய செய்வீங்க. அவங்களுக்கு கேட்கறது என்னமோ கம்மியா கேட்பாங்க, ஆனா நீங்க செய்யறது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கெல்லாம் இருக்கும். அதை இந்த நபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரொம்ப எதை கேட்டாலும் செய்யறாங்களே, ஓகே நம்ம கேட்போமே, அட்வான்டேஜ், உரிமை ஓவரா எடுத்திருப்பாங்க. இந்த உரிமையை இது வந்து நீங்க மேபி நீங்க ரொம்ப பழக்கப்படுத்தி விட்டுருக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி அவங்கள ரொம்ப பழக்கப்படுத்தி விட்டுருக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கே அவங்க வேற யார்ட்டையாவது யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஷார்ட்கட் மைண்ட் செட் இருக்கலாம் லைஃப்ல. மேபி அவங்க ஜென்ரலாவே அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை அனுபவம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்படியா இருக்கலாம். பட் எதுவா வேணா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், பேலன்ஸ் பண்ணிடலான்ற ஒவ்வொரு நம்பிக்கை இருந்திருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லா அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களா அப்படின்னா வெளியில தெரியும் அப்படிதான். ஆனா உள்ளார எவ்வளவு சேலஞ்சஸ், எத்தனை கேள்வி, எத்தனை பேத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க, எத்தனை பொய்கள் பேசிட்டு இருக்காங்க, நிறைய வார்த்தைகளை மாத்தி மாத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கடைசியில் அவங்க நிம்மதிங்கிறதே வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உங்களுக்கு யூஸ் பண்ண ட்ரிக்கவே வேற யாருக்கிட்டே யூஸ் பண்ண மாட்டிக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டைம்ல இவங்க ஆக்சுவலி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ இவங்கள யாரோ ஒருத்தவங்க சிக்கல்ல சிக்க விடுற மாதிரியும் இருக்கும். வேற யாரோ ஒரு செஞ்சதோ இவங்க மேல பழிய போடலாம், இல்லை இவங்க செஞ்சதே இவங்கள ப்ரூஃபோட பழிய காமிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில அவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில பேர். அப்படி இல்லைன்னா இனி வரக்கூடிய டேஸ்ல கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குள்ள அந்த பயம் அப்படிங்கறதே வந்து மோஸ்ட்லி அந்த ஒரு ரீசன் கூட வந்து இருக்கும். நிறைய ரீசன்ஸ் இருக்கு, இது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கறது சொல்லலாம்.
ஓகேங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடம் வந்து தனக்கு சேஃப் இல்லையோ, தான் ஒரு டேஞ்சர்ல இருக்குமோ அப்படின்ற ஏதோ ஒரு பயம் அவங்களுக்குள்ளார வந்து இருக்கும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ உங்க கூட இருந்தப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருந்துச்சு, ஒரு வைப்ரேஷன் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அவங்க இருக்கிற இடம், அவங்கள சுத்தி இருக்கிற பீப்புள் அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுல இருப்பாங்க. ஸோ அவங்க பேசுறது, அவங்க கூட வந்துட்டு பழகிறதுக்கே ஜாலியாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து அது ஒரு பயம் அப்படின்ற ஒரு ஒரு இதில் வந்துட்டு அவங்க இருக்காங்க இப்போ ஃபைனலி. ஓகேங்களா? இவங்களுக்கு இப்போ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். யாரை நம்புறது? இப்போ முன்னாடி சிரிச்சு பேசுறாங்க, இவங்க கரெக்டா இல்லை நம்ம பேசுறத நமக்கு எதிராக திருப்பி விடுறாங்களா, நம்ம யாரை நம்புறது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். நிறைய சீக்ரெட்ஸ், அவங்க மறைச்சு வச்ச சீக்ரெட்ஸ் வெளியே வந்துருமோ? ஏன்னா இவங்களை சுத்தி இருக்கிற, அதான் சொன்னேன்ல, நீங்க இன்னசென்ட். இப்ப சுத்தி இருக்கவங்க அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங், இவங்களை விட ஸ்ட்ராங்கான பர்சன் அவங்க. ஸோ அதனால இவங்க இருந்தப்போ நீங்க ஒரு டைம் எப்படி பயந்தீங்களோ அதே மாதிரி இவங்க பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சீக்ரெட்ஸ் வெளியே வந்துருமோ, பிரச்சனை ஆயிடுமோ, இதாயிடுமோ, நான் யாரை நம்பி எதை சொல்றதுன்னு தெரியலையே. ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கவங்க அவங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்கிற ஒரு உணர்வுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். அதை அவங்க செய்யவும் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவசரத்துல முடிவு எடுத்துட்டோமேன்ற ஒரு கவலை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய நபர். யார்ட்டையாவது போய் சண்டை முட்டிட்டு வந்துருவாங்க, கம்முன்னே இருக்க மாட்டாங்க. ஏதாவது கஷ்டப்படுறப்ப கம்முன்னு இருப்பாங்க, நல்லா இருக்கிறாங்கிறப்போ கொஞ்சம் ஓவரா பேசி ஏதாவது சண்டை வாங்கிட்டு வருவாங்க, இல்லையா சைலண்ட் எனிமியை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி பர்சனாக இருக்கலாம். பார்ப்போம். இந்த பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ங்க, ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு, ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. See, இவங்க கிட்ட இப்ப யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா நிறுத்த சொல்லவும் முடியல அவங்களால. ஒருவேளை மறைமுகமா அவங்க சொல்லியுமே விட மாட்டுறாங்க. ரொம்ப நிறைய கன்ஃபியூஷன், நிறைய பயம், நிறைய இல்லூஷன்ஸ் தெரியுது. சரி, மேபி உங்களுக்கு வந்துட்டு பயணம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ், ஒரு க்ளூ கூட இருக்கலாம், இது என்ன, யாரு என்னங்கிறது. பட் என்ன ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து அந்த பர்சன் எவ்வளவு விஷயங்கள்ல அவங்க சஃபர் ஆகட்டும், அவங்க வந்து நிறைய கர்மா ஃபேஸ் பண்ணதுக்குன்னு நிறைய இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே கடைசியில ஜஸ்டிஸ், உங்களுக்கான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க நிம்மதியா தூங்குற டைம்ல அவங்க நிம்மதியா தூங்க இல்லாம இருப்பாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சுத்தி இருக்கிற பீப்புள் மத்தியில ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள ஏமாத்துறாங்க, இலூஷன்ஸ், அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களோட ஸ்டோரி யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க, அதுவே அவங்களுக்கு வீக்னஸா மாறப்போகுது. ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அதுதாங்க வெரி கிளியரான ஒரு விஷயம். என்னன்னா இப்போ பிளைண்ட், ஒன்றும் புரியாம இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. சிரிச்சு பேசுறாங்க, அதனால சந்தோஷமா இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டே ரொம்ப கலகலன்னு தாங்க இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. there is some kind of மன குழப்பங்கள், ஓவர் திங்கிங் இருக்கு. இப்போ நீங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு பழக்கப்படுத்தி விட்டு அவங்கள ரொம்ப பேம்பர் பண்ணியிருக்கீங்க, அது அவங்களுக்கு வெளியில கிடைக்கவே கிடைக்காது. சரி, இஃப் யூ ஆர் லக்கி, இதை பத்தி உங்களுக்கு தெரிய வருங்க, அவங்களோட சீக்ரெட்ஸ் இதை உங்களுக்கு தெரிய வரும் ஏதோ ஒரு வழியில. ஓகேங்களா? ஓகே, ஸோ that's all for pile number 2. ஆனால் வார்னிங் சைன் தான், I'll give this வார்னிங் சைனே நான் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சைலண்ட் நெகட்டிவ் இருக்கு. அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டா மாறணும், டிஃப்ரெண்ட் கேரக்டரா வந்தாதான் வந்து சேஃப். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு பண்ணதே மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஓகே, ஸோ that's all for pile number 2. தேங்க்யூ. pile number 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஸோ pile number 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் வாங்க, அப்போதான் புரியும். ஸோ என்ன ஒரு விஷயம், pile number 3.
Pile number 3. See, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து எஸ்பெஷலி வந்து பணம் விஷயத்தில், மணி விஷயத்தில் இவங்க வந்து ஒரு சில பேருக்கு உங்களை ஏமாத்தி இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு சில மணி வாங்கியிருக்கலாம். அண்ட் ஒரு சில பேர் ஏமாத்தி மணி வாங்கியிருக்கலாம். இமோஷ்னல் மேனிப்புலேட் பண்ணி, எமோஷ்னலாக வந்து டார்கெட் பண்ணி இந்த பர்சன் ஆக்சுவலி வந்து நல்லா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மேனிப்புலேட்னா வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசியே அவங்களே வந்து குழப்பி விடுறது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவங்க ஒரு மைண்ட்ல ஒன்று நினைக்கிறாங்கன்னா அது மற்றவங்க கிட்ட அது அப்படியே அவங்கள அப்படியே நினைக்க வைப்பாங்க. அது மற்றவங்க செய்யற அளவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ வெரி டேலண்டட்னு சொல்லலாம். ஆனால் அந்த டேலண்ட்டை நல்ல வழியில் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி நல்ல கேரக்டராக தான் இருந்திருப்பாங்க. ஒன்றும் ராங் தப்புன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் இவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அதாலே ஆனால் உங்களுக்கு இன்னுமே இந்த பர்சன் மேலே ஒரு பாசம் இருக்கும். எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும், கோபம் இருந்தாலும் பாசம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க ஜென்ரலாக நல்ல கேரக்டர் தான். ஆனால் சுற்றி இருக்கிற பீப்புள், சுற்றி இருக்கிற சூழ்நிலைனால தான் இவங்க மாறினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களை காயப்படுத்தினதும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தினதுக்கும் இவங்க டைரக்ட் ரீசன் இல்லை, வேற ஒரு பர்சன் தான் ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கோபம் வந்து தேர்ட் பர்சன் மேலேயும் இருக்கும். இவங்க உங்களுக்காக வந்து நிக்கலையேங்கிறதுல தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் இவங்க மேலே உங்களுக்கு ஒரு பாசம் இருக்க தான் செய்யுது. ஒரு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவப்படுவீங்க. பட் திரும்ப மறுபடியும் வந்து ஃபோனை வச்சதுக்கு அப்புறமோ இல்லை டெக்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமோ யோசிப்பீங்க. அவங்கள பற்றி யோசிக்காமல் போக மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பர்சன் தான். ஆனால் இவங்களோட அந்த செய்கைகள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த கர்மாங்கிற ஒரு இதில் போய் மாட்டும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் நல்லா வந்து இந்த பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயத்துக்குமே பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்க இமோஷ்னலாக. அதுவே இப்போ அவங்களுக்கு அது அவங்களுக்கே திருப்பி அடிக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஒரு கெரியரோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுலேயோ கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்களை யாரோ ஒருத்தவங்க சைலண்டாக பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் அந்த இதில் மாட்டவும் செய்வாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இவங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் பீப்புள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க உங்களுக்கு என்ன மைண்ட் செட், உங்களுக்கு செஞ்சப்போ என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ அப்படிதான் அவங்களும் இருக்காங்க. ரொம்ப டேலண்டட், ரொம்ப ஒரு பயங்கர செக்மேட்டில் வைப்பாங்கல்ல, பிரெயினியாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மாஸ்டர் மைண்ட். அப்படி அதாவது எல்லாமே வந்து யோசனையிலே வந்து பயங்கரமாக கொண்டு வரவங்க வந்து இப்போ அவங்கள சுற்றி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சரி, இந்த பர்சனில் என்ன வந்து குறை சொன்னாலும், என்ன கோவம் வந்து திட்டினாலும் அந்த பாசம் எங்கேயோ இருக்குதான் உங்களுக்கு அவங்க மேலே. அந்த பேஷன், இந்த லவ் மேலே பேஷன் இருக்கான்னா அது கொண்டு வரணும்னா வந்துடும். எனக்கு இப்போ இல்லை, அது திருப்பி என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து வேகம் இருக்குங்க. அது ஒரு ஃபயர் மாதிரி தான். இந்த ஃபயர் எலமெண்ட் மாதிரியோ ஒரு காற்று மாதிரியும் தான் வேகம் இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமைங்கிறதே இருக்கு. அதாவது ஒன்று சேர்ந்தா ஒருமிக்கா சேர்ந்துக்குவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடியோட வெறுக்கிற அளவுக்கு போவீங்க. அந்த மன்னிப்புங்கிறது இடையில இருக்கு பார்த்தீங்களா, அது வர்றதே வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கும். ஆனால் இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் மனசை விட்டு சொல்லணும், பேசணும்னு இருக்கு. இப்போ அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை அவங்க உங்ககிட்ட சொல்லணும், பேசணும்னு நினைக்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன். ஆனால் கொடுக்க முடியல அவங்களால. ஒரு பக்கம் பயம், குழப்பம், இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த யார் பிடியிலையும் இருக்காங்கங்க. எனக்கு இவங்களை சுற்றி ஈஸி. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன் இருக்காங்களே, இவங்களை சுற்றி ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பவுண்டரி அவங்க போடலை, வேற யாரோ போட்டு வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் போகணும்னாலும் போக முடியும், அவங்க பவுண்டரி போட்டிருந்தாங்க அப்படின்னா. ஆனால் அது அவங்க போடவே இல்லை. அதனால தான் உங்களால் நெருங்க கூட முடியல. அவங்களேவே யாரோ பிளாக்மெயில் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பர்சன் கிட்ட உட்காந்து பேசினா சரி பண்ண முடியும். ஆனால் வாய்ப்பில்லாத அளவுக்கு இவங்களே வேற யாரோ ஒருத்தவங்க கண்காணிப்பில் உட்காந்துருக்காங்க. சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒரு கண்ணீர், அந்த அழுகைங்கிறது வந்து சைலண்டாக இருக்கு.
கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் இல்ல அவங்களுக்கு. இப்ப எங்கேயோ கொண்டு போய் மாட்டிக்கிட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கு. அவங்க ஒரு சில வார்னிங் கொடுத்துமே அதை கண்டுக்காம அவங்க போனதுதான் இன்னைக்கு அது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாவே மாறப்போகுது. அவங்கள சுத்தி நல்ல குட் சோல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு வேகத்துல போகக்கூடாது, இவ்வளவு பண்ணக்கூடாதுன்னு. பட் இன்க்ளூடிங் நீங்களும் தான். பட் இருந்தும் அந்த வேகம் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக நிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா உங்களை டு பி ஃப்ராங்க், அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், ஓகேவா? பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும் தான். ஆனா வந்துட்டு எதுவுமே அவங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அப்பவுமே அவங்க கண்ட்ரோல்ல இல்லை, இப்பவுமே இல்லை. ஏன்னா இந்த பாண்டிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஜெல்லசி, நிறைய ஈவலா இருக்கக்கூடிய பாண்டிங். உங்களுக்கே தெரியும், நல்லா தாங்க இருந்தோம், ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில எல்லாம் மாறி போச்சு. எனக்கே வந்துட்டு போறவங்க ஏன் வந்து அவ்வளோ பாசம் கொடுக்கணும்? ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்ன இதுல பிரச்சனை ஆகி போச்சுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பயங்கரமான ஈவிலாய்ங்க, பயங்கர ஈவிலாய் பிரிக்கணும் அப்படின்றதுல உங்க சைட்லயும் ஆளுங்க இருக்காங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. அவ்வளோ ஜெல்லஸ் எல்லாம் இருக்கு இங்க. ஸோ எனக்கு கேட்டால் அது ரெண்டு பேருமே ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும் தான். ஏன்னா அவங்க மட்டும் ஒரு சைலண்டா வந்து ஒரு கண்ணீரோட இல்லை, நீங்களும் தான் இருக்கீங்க. நீங்க வந்து ஃபேஸ், நீங்க உங்க ஃபேஸை பார்த்தாவே சொல்லிடலாம் நீங்க ஸ்மைல் பண்றீங்களா இல்ல அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி அழுகைகள் இருக்கான்னு ஃபேஸ் பார்த்தாவே சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 3. சம் கைண்ட் ஆஃப் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க அவங்கள பத்தி, ஓகேவா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங்ல வந்துட்டு நீங்க அவங்கள விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நீங்க நகர்ந்து போனாலும் சரி, உங்ககிட்ட பேசணும்ன்ற ஒரு ஏக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது ரொம்ப டீப்பா இருக்கும், ரொம்ப ஆழ் மனசு வரைக்கும் இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இனி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இனி எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாம் இவ்வளவு வேகத்துல எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா அடுத்து எல்லா பக்கமும் பிளாக்கேஜ் ஆகும். எவ்வளவு சீக்கிரம் தான் லைஃபை கொண்டு போய் ஒரு அளவுக்கு செட்டில் பண்ண ட்ரை பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஏன்னா அவங்க போற பாதைகள் வந்துட்டு யூஸ்வலி சரின்னு கிடையாது. ஆனா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு போறாங்கன்னா அது ஓகே, அது வேகத்துல போலாம். ஆனா வேற ஒருத்தவங்க சொல்லி போறாங்க, அவங்க கண்ட்ரோல் இல்லாம போறாங்க. அதாவது கண்ணை மூடிட்டு வேகத்துல போனா எப்படி இருக்கும்? ஒரு வண்டியை ஓட்டுறாங்கன்னாலுமே அது கண்ணை மூடிட்டு ஓட்டுனா ஃபுல் ஃபோர்ஸ்ல கரெக்டா எங்கேயாவது போய் இடிச்சு உள்ளதானே செய்வாங்க. அதுதான் அப்படிதான் இங்க இருக்கு, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பெயின், அந்த வலிங்கிறது பிசிக்கல் லெவல்ல, மென்டலி, எமோஷனல் லெவல்ல இருக்கும். கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். ஸோ இது நீங்க ஒரு சைலண்ட் ஜஸ்டிஸ், நியாயம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, பட் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, சரி அப்பா இதுக்கு தாண்டா, ஒரு சில பேர், இது எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர் ஆஹா இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணேன், இப்பதானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, ஏன்னா நான் அவ்வளோ அழுதனே, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டனே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கூட நீங்க இப்ப இதை கேட்கறப்போ இருப்பீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போங்க, ஓகேவா? ஆராய்ச்சிகள் வேண்டாம். பட் ஸ்டில் த ஜஸ்டிஸ் வில் பி தேர், கண்டிப்பா இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்துட்டு ஒரு சீக்ரெட், ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு சீக்ரெட், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அவங்க சம்பந்தமா, ஓகேங்களா? ஸோ that's all for pile number 3. Thank you.